Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 6, Optics. Allola long answer, second question பார்க்க போறோம். Describe the Fizeau's method to determine the speed of light. So speed of light determine பண்றதுக்கு light என்ன ஸ்பீட்ல travel ஆகுது அதை determine பண்றதுக்கு Fizeau's method படி நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா apparatusோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பல்ப். இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து ஒரு லைட் ரே பாஸ் ஆகுது. இந்த லைட் ரேவை எதுல வாங்குறோம் அப்படின்னா வந்து பாஸ் ஆகக்கூடிய லைட் வந்து ஒரு பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்ல கொள்ளுது. அந்த கிளாஸ் பிளேட் வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் சாட்சி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல வரக்கூடிய லைட் ரே வந்து இதுல படும். ஸோ இதுல பட்டுனா என்ன ஆகும்? இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி டிராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகி இது போய் இந்த மிரர்ல படணும். சரிங்களா? இதுதான் செட்டப். இந்த மிரர்ல படுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஒரு செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2/3 வீல் வச்சிருக்கோம். 2/3 வீல்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து பல் சக்கரம், அந்த சைக்கிள்ல செயின் மாட்டிருக்க வீல் இருக்குல்ல, அந்த மாதிரி பட்ட வீல். சரிங்களா? ஸோ இந்த வீல் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து திருப்பி ஒரு கேப்பு, திருப்பி அடுத்தது இந்த மாதிரி ஒரு கட்டு, ஒரு கேப்பு, அடுத்தது ஒரு டூத்து, அடுத்தது ஒரு கேப்பு, அடுத்தது டூத்து, இந்த மாதிரி கேப்பு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் 2/3 வீல். இந்த 2/3 வீல் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2/3 வீலுக்குள்ளோடி தான், அதாவது இந்த 2/3 வீல்ல பாத்தீங்கன்னா இது 2/3 வீல்ல உள்ள கட்டு நான் கொடுத்துருக்காங்களா, இது ஸ்லாட்டு, இது டூத்து. இந்த ஸ்லாட் வழியா அந்த ரே பாஸ் ஆகும். இந்த ஸ்லாட் வழியா இந்த ரே பாஸ் ஆகும். விச் மீன்ஸ் அந்த ஸ்லாட் வழியா தான் அந்த கேப் ஒரு ரே பாஸ் ஆகுறது கரெக்டா அந்த ஸ்லாட் வழியா வச்சிருக்கோம். அந்த ஸ்லாட் வழியா அந்த ரே பாஸ் ஆகும். இந்த ரே பாஸ் ஆகி இந்த மிரர்ல வந்து படும். பட்டுட்டு மிரர்ல பட்டினா அது என்ன ஆகும்? திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே பாத்துல திருப்பி வரும். ஸோ திருப்பி வரும்போது இப்போ அந்த டூத் வீல் மூவ் ஆகல அப்படின்னா வந்து அந்த எந்த வழியா போச்சோ அதே வழியா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் ஜஸ்ட் அப்பரேட்டஸ் இப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து இந்த லைட் வருது. லைட் வந்து இந்த பார்ஷியலி இன்க்ளைன் சில்வர் கிளாஸ் பிளேட்ல விழுது. விழுற லைட் வந்து இப்படி டிராவல் ஆகுது. இப்படி டிராவல் ஆகும்போது இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு பல் இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் வழியா தான் இந்த லைட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு கேப் இருக்கு. அப்படி இங்க இந்த பல் இருக்கு. அடுத்து இந்த கேப் இந்த மாதிரி இருக்கு. இந்த டூத் இந்த கேப் வழியா இது பாஸ் ஆகி இந்த சில்வர் மிரர்ல போய் படுது. அந்த மிரர்ல போய் படுது. மிரர்ல போய் பட்டு என்ன ஆகுது? திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. மிரர்ல பட்டா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே பாத்துல திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. எப்போ வரைக்கும் அதே பாத்துல வரும்? இந்த டூத் வந்து மூவ் ஆகலைன்னா, இந்த வீல் வந்து மூவ் ஆகலைன்னா அதே இதுல வரும். இன்கேஸ் இந்த வீல் மூவ் ஆகுது, நம்ம இப்போ இந்த வீலை மூவ் பண்றோம் பை மீன்ஸ் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் மெக்கானிசம். வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் மெக்கானிசம், வேற ஏதாவது மோட்டர் வச்சு இந்த வீலை மூவ் பண்றோம். இந்த வீலை என்ன ஸ்பீட்ல மூவ் பண்றோம்னா இந்த லைட் இங்க இருந்து போற லைட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது, திருப்பி ரிட்டர்ன் அதே பாத்துல தான் வரும். இது அதே பாத்துல வரும்போது இந்த இடம், இந்த கேப் வந்து இந்த இடத்துக்கு வர அளவுக்கு ஸ்பீட்ல, புரியுதுங்களா? உள்ள போகும்போது இந்த லைட்ல இந்த ஸ்பீட்ல போகணும். திருப்பி அடுத்தது அது இங்கேருந்து வரும்போது இது இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது இங்க மூவ் ஆகணும், ரைட் சைட் மூவ் ஆகணும். ரைட் சைட் மூவ் ஆகி இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துக்கு அந்த கேப் வந்துடும். இந்த கேப்புங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பல் வந்து இந்த டூத் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்றோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. போகும்போது இந்த வழியா போகுது. சரிங்களா? போகும்போது இந்த வழியா போகுது. இன்கேஸ் அந்த வீல் ரொட்டேட் ஆகலைன்னா திருப்பி வரும்போது இதே வழியா தான் போகுது. நம்ம வீலை ரொட்டேட் பண்றோம் பை மீன்ஸ் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் மெக்கானிசம். ஸோ எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் மூலம் அதை ரொட்டேட் பண்ணும்போது உள்ள போற லைட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இதுக்குள்ள படக்கூடாது, இது வழியா வரக்கூடாது. இதுக்கு அட்ஜசன்ட், இதுக்கு பக்கத்துல இருக்க வீல்ல படுற அளவுக்கு உள்ள ஸ்பீட்ல நம்ம இதை ரொட்டேட் பண்றோம். புரியுதுங்களா? உள்ள போகும்போது இதுல படணும். ஸோ இதுல பட்டோம்னா நம்ம என்ன, இங்க இருக்க அப்சர்வருக்கு தெரியாது. இங்க இருந்து போற லைட்டு இங்க பட்டுரும். இங்க பட்ட அப்புறம் இந்த அப்சர்வருக்கு தெரியாது. ஸோ அப்சர்வருக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இது இந்த டூத்ல படல, டூத்ல படாம வேற ஏதோ ஒரு கேப்ல பட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ டூத்ல பட்டு வரக்கூடாது. போகுது, திருப்பி வரும்போது இதுல பட்டு தடுக்குது. ஸோ அடுத்த லைட் என்ன பண்ணும்? அடுத்த செகண்ட் அடுத்த கேப்ல வழியா, அடுத்த செகண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அடுத்த கேப் வழியா போகுது, திருப்பி அடுத்த டூத்ல படுது. இந்த கேப் வழியா போகுது, அடுத்த அட்ஜஸ்டன் டூத்ல படுது. அடுத்த இந்த கேப் வழியா போகுது, அதுக்கு அடுத்த அட்ஜஸ்டன் டூத்ல படுது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த மிரருக்கும் இந்த டூத் வீலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? டின்னு எடுத்துருக்கோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இதை வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் செட்டப். என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த லைட் சோர்ஸ் இந்த பார்ஷியலி சில்வர் கிளாஸ் பிளேட்ல படுது, பட்டு இது இங்க போகுது. இங்க போகும்போது இந்த டூத் வீல்ல உள்ள ஸ்லாட் வழியா போகுது. அந்த வீல் ரொட்டேட் ஆகாத பட்சத்துல அது அந்த ஸ்லாட் வீல் வழியாவே திருப்பி வெளியே வருது. வீல் ரொட்டேட் ஆகும்போது நம்ம எப்படி ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் மூலமா தான் ரொட்டேட் பண்றோம். என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லாட் வழியா போற ரே
அந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பக்கத்துல இருக்க டூத்ல படுற அளவுக்கு உள்ள ஸ்பீட்ல நம்ம ரொட்டேட் பண்றோம். ஸோ இதை தான் நம்ம அந்த வேல்யூஸ்ல எழுதணும். இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்றோம், ஜீரோல இருந்து ஒமேகாக்கு, அதாவது இந்த டூத்தோட வீல ஜீரோல இருந்து ஒமேகாக்கு இன்க்ரீஸ் பண்றோம். ஜீரோல இருந்து ஒமேகாக்கு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம், அதாவது ஒமேகா ஜீரோல இருந்து ஒமேகாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்லாட் வழியா போறது திருப்பி இந்த கட் வழி, இந்த ஸ்லாட் வழியா போறது இந்த டூத்ல வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த அளவுக்கு ஸ்பீட்ல வந்து நம்ம அந்த மோட்டரை ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா v equal to 2 into d by t அப்படின்னு இருக்கும். அது என்ன, v equal to v னா velocity, 2 னா d னா distance. அதாவது இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இருந்து இந்த லைட்டு போய் பட்டு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணது, d equal to 8 கிலோமீட்டர். இந்த 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த மிரர்ல போய் பட்டு திருப்பி வந்து இந்த ஸ்லாட் வழியா போறது, திருப்பி வந்து இந்த அட்ஜசன் தூக்கில படுது. சரிங்களா, இந்த ரேயோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது, இங்க போற ரே இதே பொசிஷன்ல தான் திருப்பி வரும். இந்த ஸ்லாட் தான், இங்க இருக்க ஸ்லாட் இங்க மூவ் ஆயிரும், இந்த இருக்க ஸ்லாட் இங்க வந்துடும், இந்த டூத் இங்க வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி போய் படுது. ஸோ இதை தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த ரை எவ்வளோ இந்த லைட்டுங்கிற ரே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, டி, இங்கேருந்து போகும்போது ஒரு டி, திருப்பி வரும்போது 2d. அதுதான் நம்ம வந்து d plus d நான் எப்படி போட்டிருக்கேன்னா 2d போட்டிருக்கேன். d plus d ஈக்குவல் டு எவ்வளோனா 2d. ஸோ எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் ஆகும், t டைம்ஸில் ட்ராவல் ஆகும். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 2d by t. ஸோ நமக்கு இங்கே t தெரியும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், 2 into 8 எவ்வளோ, 16 கிலோமீட்டர் அப்படிங்கிறத போட்டுடலாம். வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வெலாசிட்டி தான், ஸ்பீட் ஆஃப் த லைட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டைம் தெரியும், எவ்வளோ நேரத்தில் அது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ டைம் தெரியறதுக்கு நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்னா ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா எடுக்க போறேன். அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவோட ஃபார்முலா என்னது, தீட்டா பை டி. அதாவது எஸ் பை ஆர் பை டின்னு வரும். நான் எஸ் பை ஆருக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கேன், டீட்டான்னு எடுத்திருக்கேன் டேரெக்டாக. ஏன்னா இங்கே புக்கில் நமக்கு சம்லேயே வந்து டீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால இதுல இருந்து டீட்டாவோட வேல்யூ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நீங்க சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, v equal to 2d by t. இதுல இருந்து நம்ம t ஓட வேல்யூ எடுக்கணும். t ஓட வேல்யூ எடுக்கிறதுக்கு நான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது என்ன, இந்த வீல் இப்படி தானே ரொட்டேட் ஆகுது, வீல் இந்த ஃபார்மேட்ல தானே ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் என்ன எடுக்கிறேன், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எடுக்கிறேன். ஒமேகா equal to தீட்டா பை t அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுல இருந்து டீட்டாவோட வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். தீட்டா equal to நம் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் இன் ரேடியன்ல கொடுக்கணும் கண்டிப்பா இது. சரிங்களா, இன் ரேடியன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கட்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வீட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கட்ஸ் அண்ட் டூத். கட்ஸ்னா இது கட்டுன்னு சொல்றோம், இது டூத்னு சொல்றோம். இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டூத்னு போட்டாலும் சரிதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல டோட்டலா n கட்ஸ் இருக்கு, n கட்ஸ் இல்லைன்னா n ஸ்லாட்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டூத் எத்தனை இருக்குன்னா n டூத். சரிங்களா, இப்போ இதை நம்ம போடும்போது தீட்டா ஈக்குவல் டு டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு, ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, ஸோ 360 இல்லையா. 360 நம்ம அதை எப்படி போடலாம், ரேடியன்ல போடும்போது நமக்கு என்ன வரும், 2πன்னு வரும். 2π பை டோட்டல் நம்பர் ஆஃப் கட்ஸ்னா எத்தனை கட்ஸ் இருக்கு, n பிளஸ் n. டோட்டல் நம்பர் ஆஃப் கட்ஸ் n, டோட்டல் நம்பர் ஆஃப் டூத் எவ்வளவு n. ஸோ n பிளஸ் n நம்ம எப்படி எழுதலாம், தீட்டா ஈக்குவல் டு 2π பை 2n அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆயிரும். தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு, பை பை என் அப்படின்னு வரும். சரிங்களா, இந்த பை பை என்ன இந்த தீட்டா கூட சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இப்போ இந்த ஒமேகா எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டின்னு இருக்குல்ல, இதுல தீட்டா ஈக்குவல் டு பை பை என் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், ஒமேகா ஈக்குவல் டு பை பை என் டிவைடட் பை டி. ஸோ இது எப்படி எழுதலாம், பை பை என் டி அப்படின்னு போடலாம். பை பை என் டி, அதாவது ஒமேகா ஈக்குவல் டு பை பை என் டி. ஒமேகா ஈக்குவல் டு பை பை என் டி. ஸோ இதுல இருந்து டி ஓட வேல்யூ எடுக்கலாமா, அப்போ டி இங்க போயிடும், ஒமேகா கீழே வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு பை பை என் ஒமேகா, பை பை என் ஒமேகா. இந்த டி ஓட வேல்யூ எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, v ஈக்குவல் டு 2d பை 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 என் ஒமேகா அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இந்த என் ஒமேகா சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்தரா என் ஒமேகா மேலே போயிடும். இப்போ 2d என் ஒமேகா பை பை அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வெலாசிட்டி. இதுதான் ஒரு டிட்டர்மைன் பண்ண v. இந்த vல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன வேல்யூ வச்சுக்கோம், ஸ்பீட் ஆஃப் த லைட் 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட் வச்சிருந்தோம். அப்போ அவர் பிசிக்ஸு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்ச வேல்யூ ஆல்ரெடி நம்ம இப்போ இருக்கிற வேல்யூக்கு க்ளோஸ் டு த வேல்யூ தான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன வேல்யூ வந்தது அப்படின்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் இவரு தான் வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட்டை இந்த மெத்தட்ல டிட்டர்மைன் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க இப்போ அக்யூரேட்டா என்ன சொல்றாங்க, வெலாசிட்டி ஆஃப் த லைட் என்னது, v equal to 2.9975
92 into 10 to the power 8 meter per second. 10 to the power 8 meter per second. ஸோ இதான் வந்து இப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட். அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ என்னது, இதுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூக்கு க்ளோஸா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன வேல்யூ அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.